கரங்களை நன்காக தட்டலாமா? அவர் பெரியவர், பரிசுத்தர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படி இருக்கிறனால தான் நாம் எல்லாம் இப்படி நின்று கொண்டு இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அவர் எத்தனை மகத்துவமானவர்! அந்த தேவாதி தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! அவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கேன். And I give unto them eternal life. We serve a God who gives us an eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. கர்த்தர் அப்படியாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனும் அவருடைய கையிலிருந்து நம்மை பிடுங்கிக் கொள்ள முடியவே முடியாது. The plans that he has for you. அவர் யார் என்று நாம் பார்க்கும்பொழுது, உன்னை ரட்சிக்க வந்த தேவன், ஒரு வார்த்தையால் இந்த உலகத்தையே படைத்த தேவன், தம்மை போலவே நம்மை சிருஷ்டித்த தேவன், அந்த தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் யார் என்று பார்க்கும்பொழுது, he is the author and the finisher of our faith. He endured the cross just for you and I, despising the shame that he went through. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவை ஏறினார். எல்லா பாடுகளையும் சகித்த தேவன், அந்த தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. He was wounded for our transgressions, bruised for all our iniquities. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாய் இருக்கிறோம், சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் யார் என்று யார் கேட்டாலுமே சொல்லுங்க. நம்மை ரட்சிக்க வந்த தேவன், பாவிகளுக்காகவே இறங்கி வந்த தேவன், அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கிறார். The God who makes the impossible possible. Amen. அவர்தான் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. He's a God of impossibilities. அசாத்தியங்களை செய்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இவர் யார்?
அவர் யாருன்னு கேட்டா சொல்லுங்க, அவ்வளோ இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி. How many miracles, how many good things have we got from God? இதுவரையிலும் நடத்தி வந்த அந்த தேவனை அவர் எல்லா துதிகான மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Let my soul live and it shall praise thee. As we read in Psalms chapter 119 verse 175, என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. Hallelujah. As long as I live, I will worship you, Lord. உம்மை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. சோகத்திலும் ஒரு ஆராதனை, களிப்பா இருக்கும் பொழுதும் ஒரு ஆராதனை செய்து பாருங்களேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறார். Oh, let us lift his name on high. Put your hands together. We love you, Lord. He loves you with an unconditional love. அத்தனை முறையும் அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நீ ஒருவேளை பாவியாக இருக்கலாம் நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். மறுபடியும் வாங்க, ஆண்டவரிடத்தில் ஓடி வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே. Just run unto him. Thank you, Lord. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும்
ஹalleluya. கர்த்தர் நன்மைகளை நினைச்சு பார்க்கும்பொழுது நம்ம ஜாலியா இருக்கும்போது ஒரு புது புது டியூன் வருது இல்லையா, நமக்கு பாட்டு பாடுறோம். எத்தனை பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன அறியாமல பாட ஆரம்பிச்சிருவேன். நியூ டியூன்ஸ் வரும். அதுதான் ஒருவேளை சங்கீதக்காரன் கூட உணர்ந்திருக்கான் போல இருக்கு. இந்த நாவில் புது பாட்டு கர்த்தர் கொடுக்கிறாராம். எவ்ரி டே a new song. கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். I will sing unto you a new song every day. உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேரால சொல்ல முடியும், நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். பாட்டு பாடுறதுக்கு நீங்க ஒன்றும் பெருசா டேலண்டடா இருக்கணும்னு இல்லைங்க. அவரை புகழ்வது, அவரை போற்றுவதற்கு நீங்க அப்படியே வாயில சும்மா பாடினீங்கன்னா, ஒரு ஹம் பண்ணீங்கனாலே போறோம். கர்த்தர் அதில் பிரியமா இருக்கிறார். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே இருக்கணும்னு இல்லை. வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலவு செய்யும் பொழுது, இந்த வாரத்தில் சண்டே மாத்திரம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு வாசிக்கிறோம், பாடுறோம். ஆனால் மற்ற நாட்களிலும் பாடுங்க, ஆண்டவரை துதிங்க. வாயில் எப்பொழுதுமே அவருடைய துதி சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் அப்படி சொல்ல 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 பிசாசானவன் வெட்கப்பட்டு ஓடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை நான் பாடுவேன். எத்தனை அழகான வசனம் பாருங்க. I will sing unto the Lord as long as I live. கர்த்தர் அப்படியாய் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை, நோய், எல்லா விதமான சோகங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வந்தவர் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. உடைய எல்லா நோய்களையும் தீர்க்க அவர் வந்திருக்கிறார். இப்பொழுது அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன்,
சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபம். எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்காக நான் காத்திருக்கிறேன்? Oh, thank you Jesus, we wait on you Lord. Come down, oh Lord Jesus. Oh, let us prepare the world for Jesus to come. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சம். சொல்லுங்களேன். ஓ, கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகா. கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஓ, எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். ஓ, அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த மாதிரி? ஓ, தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க. Yes Lord, we will witness that. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். 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 கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி thank you Lord. Oh, we praise you Jesus. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் சொல்லுங்களேன். மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் நினைச்சு பாருங்களேன். வானில் முழங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. சொல்லலாமா? தேவ எக்காலம். கரங்களை உயர்த்தி வானில் முழங்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கரங்களை தட்டி ஹalleluya. What a great scene that would be. இயேசு இருந்த இடத்துல எல்லாம் வெற்றிங்க, சந்தோஷம். அப்போ அவரோட கூட நம்ம இருக்கும் பொழுது கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பாடுகள் இல்லை, இந்த கடன் தொல்லை இல்லை, வியாதி இல்லை. அதான் அந்த வார்த்தைகளை நம்ம படித்தோம் இல்லையா?
இப்பதான் பாடணுமே, கண்ணீர் கவலை அங்கு இல்லை. அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லாமா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசப்பா இருந்த இடத்துல எல்லாம் சோர்வே இல்லையா. இந்த கானா ஒரு கல்யாணத்துல குறைவை நிறைவாக்கினார். 5 அப்பம் 2 மீன் குறைவு இருந்தது, அங்க நிறைவாய் கர்த்தர் 5000 பேருக்கு போஷித்தார். பேதுருவின் படகு அப்படியே ஒன்றுமில்லாமல் திரும்பி வந்த படகை நிறைய நிறைய மீன்களை கொண்டு கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. அடிக்கிட்டு போலாம் அப்படியே நிறைய. ஆண்டவர் இருந்த இடத்துல எல்லாம் அற்புதம், சுகம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கணும், என்னோட வாழ்க்கையில இருக்கணும். உனக்கு ஒரு அற்புதம் ஒரு இடத்துல வேணும்னா அந்த இடத்துல ஆண்டவரை இறக்குங்க. உன் வேலை ஸ்தலத்துல அற்புதம் வேணும்னா ஆண்டவர் அந்த இடத்துல இறக்குங்க. ஆண்டவர் அந்த இடத்துல பிரதிபலிங்க. Make sure that you are an example of Jesus Christ himself in the place where you are. Wherever, எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் அவருக்காய் வாழும் பொழுது கர்த்தர் இன்னும் மகத்தான காரியங்களை செய்வார். ஒரு சின்ன தொழிலா நீங்க வீட்டுல பண்ணலாம். என்ன செஞ்சாலும் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வைங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம், சமாதானம், குறைவு என்பதே கிடையாது. இந்த பாடலில் அப்படியாய் சொல்லுகிறது, இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதே இல்லை. அப்போ சோகம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருந்தா சந்தோஷம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து
எத்தனை பேர் சொல்லி பாடுனீங்களோ நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, இளைப்படைய மாட்டீங்க, வியாதியால் அப்படியே முடக்கப்பட்டு இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், களிப்பாய் மாற்றி இருக்கிறார். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா நம்ம கூட யாரு இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். ஆமென். ஹalleluya, hallelujah. Acknowledge the fact that my Jesus Christ is with you 24/7. 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருப்பவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்வார், கிரியைகளை செய்வார். மேலான காரியங்கள் உன்னை ஸ்திரப்படுத்தி அழகாய், மற்றவங்க கண்ணுக்கு நீங்க அழகா இருப்பீங்க. ஆமென். ஹalleluya. யாரும் உன்னை பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க. இயேசு உன்னோடு கூட இருந்தா உன் கூட வந்து சேர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆமென். ஹalleluya. You will have the best acquaintance, you will have the best colleagues in your office, உன்னோட ஸ்கூல்ல, உன்னோட காலேஜ்ல பெஸ்ட் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹalleluya. எப்போ தெரியுமா? தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கும் பொழுது, அவரை நீங்க அக்னாலேஜ் பண்ணும் பொழுது, நீர்தான் என் தஞ்சம் ஆண்டவரே, நீர்தான் என் கோட்டை ராஜா, துன்ப வேளையில் என்னை தூக்கி சுமக்கும் தேவன் அவர் ஒருவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை தடவை கர்த்தர் நம்மை தோளில் மேல் தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. In the Bible we read the parable about the lost sheep, where we see the shepherd when he finds that one out of the 99 sheep, he lifts the sheep up and he carries it on his shoulders. அவருடைய தோளில் மேல் வைத்து அந்த ஆடை அழகா தூக்கிட்டு போறாராம். கர்த்தர் அப்படியாய் முடியாத நேரங்களில் துளைந்திருக்கிற உன்னை கர்த்தர் தோளில் மேல் தூக்கி உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த பாடல் அப்படியாய் சொல்கிறது, என் தஞ்சம் நீங்க ஆண்டவரே, என் கோட்டை நீங்க, நான் நம்பி உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலவேளை நான் உம்மிடத்தில் நம்பி வருகிறேன் ஆண்டவரே? அவர் ஒருவர் மாத்திரமே உன்னை தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். And even to your old age and gray hairs, I am he who will sustain you. I have made you and I will carry you and I will sustain and I will rescue you. Amen. We read that in Isaiah 46 verse 4. What a powerful verse is that. He will sustain you, he will lead you. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே. நான் நம்பி இருக்கிறவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே, அவரை மாத்திரம் நம்பி பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை கரை சேர்ப்பார், நாடின துறைமுகத்தை சேர்க்க செய்வார். கவலைப்படாதீங்க. பயந்து கொண்டு இருக்கிறாயோ, முற்றிலுமாய் அவரிடத்துல விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க வந்து என்னோட சூழ்நிலையை ஆளுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, உங்களோட தெய்வீக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி தெய்வீக ஞானத்தை கொடுப்பார், அவரே நடத்துவார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாடலாமா? நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே. பாடலாமா? கரங்களை உயர்த்தி. துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி. நீர்தான் என் பலன் ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறது போலவே என் பலவீனங்களில் உம்முடைய பலன் வந்து பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உன் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை சாட்சியாய் அவர் நிறுத்துவார். நீர்தான் என் பலனே, நீர்தான் என் சுக
உயர்த்தி நீர்தான் என்